பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், அல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இன் கிரைஸ்ட் வீடியோ மூலியமாக உங்களை நான் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவன் என்னுடைய இருதயத்திலே போட்ட ஒரு சில வெளிச்சங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இது ஒரு 7 பாகங்களாக இருக்கும். இது வந்து இந்த 7 பாகங்களுடைய ஒரு முன்னுரை, இது இன்ட்ரொடக்ஷனா இருக்கும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். தேவன் எனக்கு கொடுத்த அந்த ஒரு வெளிச்சம் பார்த்தீங்கன்னா, நானே அப்படின்ட்டு. அந்த நானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான்லே ஒரு 7 முறை சொல்லுவார். ஜீவாப்பம் நானே, நானே வாசல், நானே உலகத்தில் ஒளியா இருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், நானே மெய்யான திராட்சை செடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 7 இது வந்து ஆண்டவர் வந்து நானே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். நான் தியானிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படி நான் ஜெபத்தில் இருக்கும்போது கர்த்தர் எனக்கு அது உத்தரவு கொடுத்தார். அதனால நான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இந்த 7 பாகங்கள், ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு காரியத்தை நான் பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நான் ஆயத்தமாக கொள்ளும்போது யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல தேவனாகிய கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. அவர் மோசேயை பார்த்து, என் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால நீ தான்ப்பா போகணும், நான் அனுப்புகிறேன், அவங்கள விடுவிக்கிறதுக்கு நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவர் மோசே கேட்குறான், நான் யாரை நான் வச்சு நான் போவேன், உங்களுடைய நாமத்தை எனக்கு சொல்லுங்க, நான் அவங்கள்ட்ட போகும்போது நான் என்ன நாமத்தை வச்சு நான் போகிறது அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் ஒரு நாமம், அவருடைய நாமத்தை முதலாவது இந்த வேதாகமத்தில் அவர் வெளிப்படுத்துறார். என்ன அப்படின்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா அந்த டோன் வந்து அப்படியே கம்பீரமா இருக்கும். நம்முடைய ஆண்டோடைய டோன், ஐ ஆம் தட் ஐ ஆம். ஆமென். அல்லேலூயா. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான் தன்னை வந்து அவர் முதலாவது வெளிப்படுத்துவார். ஜனங்கள்கிட்ட போய் நீ சொல்லு, இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மோசேவை வந்து அவர் அனுப்புவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மல்கியால 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லுவார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த டோன் நான் வாசிக்கும் போது அந்த டோனை என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது, உணர முடியுது. அது ஒரு வித்தியாசமான ஒரு டோன். அதே மாதிரி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய நாமம் பார்த்தீங்கன்னா அப்படியே வருது பாருங்களேன். அங்க நம்ம யாத்ராகமத்துல பார்த்தோம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மல்கியால பார்க்கிறோம், நான் மாறாதவர் அப்படின்னு சொல்றாரு. எங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் அதே தான் சொல்றாரு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அவரை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். அவரை பத்தி யோவான்ல 17வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஒரு நீண்ட ஜெபம் செய்வார். அதில் பார்த்தீங்கன்னா 3வது வசனம் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து சொல்லுவார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லுவார். அவரை பற்றி அறிந்து கொள்வதே நமக்கு நித்திய ஜீவனம். அதே போல நம்ம பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம் இல்லையா. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய அறிவினால் நிறைந்திருக்கும். கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பார்த்தீங்களா?
அப்போ அவரை அறிந்து கொள்றபடி அவர் பிரயாசப்படுகிறார். அதுதான் அந்த டோனை சொல்றார், நானே ஐ எம் தட் ஐ ஆம். அல்லேலூயா. நான் மாறாதவர். ஆமென். அல்லேலூயா. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் அவராகவே இருக்கிறார். காலங்கள் மாறுகிறது, கவர்ச்சிகள் மாறுகிறது, மனிதர்கள் மாறுகிறார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தன்னை அவரு இந்த உலகத்துக்கு நான் தான் உங்களுக்கு வழி, வேற யாருமே இல்லை, என்னை விட்டா உங்களுக்கு பரலோகத்துக்கு, இன்னைக்கு வைகுண்டம் போறதுக்கு நிறைய பேர் பிரியப்படுறோம், ஆசைப்படுறோம். பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, மோட்சத்துக்கு போகணும், நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆனா அதுக்கு போறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வழி, அது இயேசு கிறிஸ்து மூலியமா தான். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், கிருபையின் வரமோ கிறிஸ்து இயேசுவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ அவரை அறிவதுதான் நித்திய ஜீவன். நான் நித்திய ஜீவன்னா என்னங்க? நித்தியமா இருக்கிறது, முடிவில்லா இருக்கிறது, அழிவில்லாம ஒரு ஜீவன். ஏன்னா இந்த பூமியில நமக்கு அழிவு தான். கண்டிப்பா எவ்வளவு நாள் என்னால வாழ முடியும்? 80 வயசு வாழ்வனா, இல்ல 100 வயசு வாழ்வனா? இல்ல, அதுக்கு மேல எல்லாரும் ஒரு நாள் மரிக்க வேண்டியதுதான். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பூமியில நான் மரிச்சிருவேன், ஆனா எனக்காக அவர் வாசஸ்தலங்களை பரலோகத்திலே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். யோவான் 14வது அதிகாரம் 1 நான் வாசிக்கிறேன். 14:1-3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் சொல்றாரு. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன்னா இப்ப அவர் இயேசுப்பா போயிட்டோன்னே சீஷர்கள் பார்த்து தேற்றுகிறார், நீங்க பயப்படாதீங்க, தேவனிடத்துல விசுவாசமாயிருங்க, என்னிடத்திலும், அதாவது இயேசு கிறிஸ்துவிலும் விசுவாசமாயிருங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அல்லேலூயா. நிறைய இடம் இருக்குதான் உங்க பிதாவிடம். அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அவர் எதற்காக பரமேறி போனார் அப்படின்னா, நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண அவர் போயிருக்காரு. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இப்படி ஒரு தெய்வம் சொல்லியிருக்கா எந்த உலகத்திலாவது? சொல்லுங்க, பூமியிலேயாவது? நான் எங்க இருக்கிறோமோ நீங்களும் அங்கேயே இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை அழைத்து செல்வேன். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு அசையாத ஒரு நம்பிக்கை. என் ராஜா வரப்போகிறார். அல்லேலூயா. என் தேவன் வரப்போகிறார். என் மணவாளன் என்னை சந்திக்க வரப்போகிறார். மணவாட்டியே, நீ ஆயத்தமா? நீ ஆயத்தமா? அவருடைய வருகைக்கு நீ தயாரா இருக்கிறியா? ஆயத்தமா இருக்கிறியா? நானே அப்படின்னு சொல்லி அவர் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். நம்ம இதற்கு பின்பாக வருகிற இந்த வீடியோஸ்ல நம்ம நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த சீரீஸை பாருங்க. இது இன்ட்ரடக்ஷன் தான். சீரீஸ் 1 to 7 வரைக்கும் நமக்கு இதுக்கப்புறம் இருக்கு. உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.